இந்த வீடியோல நாங்க என்ன பார்க்க போறோம்னா ஜாவால பிரேக் ஸ்டேட்மெண்ட்டையும் கன்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட்டையும் பத்தி பார்க்க போறோம். சரியா? அதுல முதல்ல நாங்கன்னா பிரேக் ஸ்டேட்மெண்ட் பத்தி பார்ப்போம். சரியா? பிரேக் ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்கடா ஃபாலோப்ல 1ல இருந்து 10 வரைக்கும் நம்பர் பிரிண்ட் பண்ண போறோம். சரியா? அதுல நாங்க ஸ்பெசிபிக் என்ன செய்ய போறோம்னா நம்பர் 4 ஆச்சுறேன் 4 வரும்போது பிரேக் பண்ணணும், பிரேக் கொடுக்குறோம். சரியா? பிரேக் கொடுக்கும்போது என்ன செய்யும்னா அந்த 4 வந்த உடனே என்ன செய்யும், அந்த 4 என்னது எக்ஸிட் ஆயிடும். சரியா? ஸ்டாப் ஆயிடும். அந்த I = 4 வரும்போது என்ன செய்யும், அந்த 4 பிரேக் ஆயிடும். சரி, அதுக்கு என்ன செய்யும், பிரேக் அதுக்கு மேல என்ன செய்யாது, ரன் பண்ணாது. சரியா? 5, 6, 7 எல்லாம் என்ன செய்யுது, ரன் ஆகுது. அதான் பிரேக் ஸ்டேட்மெண்ட். சரியா? ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. என்னது, ஒரு ஃபாலோப்ல நான் என்ன செய்யறேன், I0ல இருந்து 10 வரைக்கும் ரன் பண்றேன். 0 to 10 வரைக்கும் ரன் பண்றேன். 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 வரைக்கும் என்ன செய்வது, ரன் ஆக போகுது. சரி, அதில் நான் என்ன செய்யறேன்னா இஃப் கண்டிஷன் போட்டு I = என்னது 4 நான் கொடுக்குறேன். 4 கொடுத்தா என்ன செய்யும், பிரேக் பண்றேன். I 4 மாறும்போது என்ன செய்யும், பிரேக் ஆகும். பிரேக் ஆன செய்ய போலும் அதோட ஸ்டாப் ஆயிடும். அதுக்கு பிரிண்ட் ஆகாது. சரி, அதை நான் செய்யும் ரன் பண்ணி பார்ப்போம். சரியா? ரன் பண்ணி பார்ப்போம். என்ன வருது, 0, 1, 2, 3 வருது. சரி, அப்ப 0, 1, 2, 3, 4 வரைக்கும், சாரி 3 வரைக்கும் ரன் ஆகும். 4 வரும்போது என்ன செய்யும், அந்த போலும் ஸ்டாப் ஆயிடும். என்ன ரீசன், அதுல நாங்க பிரேக் போட்டிருக்கோம். சரியா? பிரேக் போட்டதால என்ன செய்யும், அந்த போலும் 4 வரும்போது ஸ்டாப் ஆயிடும். சரியா? இதை நான் என்ன செய்ய போறோம், while loopல ரன் பண்ணி பார்ப்போம். சரியா? while loopல என்ன செய்ய போறோம்னா I நான் 0ல டிக்ளேர் பண்றேன். சரியா? while loop போறேன். I less than greater than 10. சரியா? சரி, I less than 10. சரியா? போது I 10 விட சிறனா இருக்கு. பெருசாக வரைக்கும் செய்யும் ரன் ஆக போகுது. உண்மையான சிறன் I பிரிண்ட் பண்றேன். I சிறன் இன்கிரிமெண்ட் பண்றேன். I 4 இருக்கும்போது செய்வது பிரேக் பண்ண போறேன். சரி, அதை நான் செய்ய பிரிண்ட் பண்ணி பார்க்கறேன். சரியா? ரன் பண்ணி பார்ப்போம். என்ன வருது, சேம் ஆன்சர் தான், அவுட்புட் தான் வருது. 0, 1, 2, 3, 4 வரும்போது என்ன செய்யும், அது ஸ்டாப் ஆயிடும். சரியா? இதானது பிரேக் ஸ்டேட்மெண்ட். சரி, அடுத்து நாங்க பார்க்க போறது ஜாவால கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் பார்க்க போறோம். சரி, இது ஒரு எக்ஸாம்பிள் நான் விளங்கப்படுத்துறேன் உங்களுக்கு. சரியா? ஃபாலோப்ல நான் 0 to 10 வரைக்கும் ரன் பண்றேன் ஃபாலோப்ப. சரியா? I = 4 வரும்போது கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். சரியா? என்ன அவுட்புட் வருதுன்னு இருக்க பார்ப்போம். நம்பர் 26. ரன் பண்ணி பார்ப்போம். என்ன வருது, 0, 1, 2, 3, 4 வராது. 4 இல்ல, 5, 6, 7, 8, 9. சரியா? அப்ப கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் நான் கொடுத்தா என்ன செய்யலாம், நான் கொடுக்குற அந்த ஸ்பெசிபிக் நம்பர் வரும்போது அந்த இடத்துல மட்டும் ஜம்ப் பண்ணிடும். சரியா? அப்ப என்னது, எங்களுக்கு 0, 1, 2, 3 எல்லாம் ரன் ஆகும், பிரிண்ட் ஆகும். 4 மட்டும் பிரிண்ட் ஆகும். என்ன ரீசன்னா I = 4 நான் ஸ்பெசிபிக்கா அந்த நம்பர் எடுத்துருக்கேன். சரியா? அப்ப 4 வரும்போது என்ன செய்யும், இந்த 4 அந்த 4 மட்டும் விட்டுட்டு மற்ற மிச்சதெல்லாம் என்ன செய்யும், ரன் பண்ணும். சரியா? அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். while loopல சரி, அதுல பாருங்க, while loopல I இந்த 10 விட சின்ன 10 விட பெருசாகும்போது என்ன செய்யும், ஸ்டாப் ஆகும். சரியா? அப்புறம் கண்டிஷன் போட்டு உள்ள இஃப் கண்டிஷன் என்ன செய்யறேன்னா I = 4 நான் கொடுக்குறேன். சரியா? 4 I++ இன்கிரிமெண்ட் பண்றேன். சரியா? அப்ப I 4 இருக்கும்போது என்ன செய்யும், எனக்கு கண்டினியூ ஆகும். சரியா? I 4 இருக்கும்போது அவங்களை தொடர்ந்து கண்டினியூ ஆகணும். 4 மட்டும் எனக்கு பிரிண்ட் ஆகக்கூடாது. சரியா? அவுட்புட் பாருங்க. அவுட்புட் என்ன வருது, 0, 1, 2, 3, 4 வராது. 5, 6, 7, 8, 9 சேம் அவுட்புட் தான் வந்திருக்கு. சரி, அப்ப கண்டினியூஸ் சொன்னா என்னது, நான் கொடுக்குற ஸ்பெசிபிக் நம்பர் வரும்போது செய்யும் அந்த நம்பர் மட்டும் விட்டுட்டு மிச்ச ஃபாலோப்போ while loopல இருக்கிற மிச்ச அவ்வளவு நம்பர் என்ன செய்யும், அது பிரிண்ட் பண்ணும். சரியா? இதானது கண்டினியூ ஸ்டேட்மெண்ட். சரியா? லாஸ்டா ஒரு பிரேக் ஸ்டேட்மெண்ட் இருக்கா போட்டு பார்ப்போம். சரியா? சும்மா எக்ஸாம்பிளுக்கு
சரியா? இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் என்ன செஞ்சிருக்கோம்னா உங்களுக்கு ஐல ரெண்டு ஸ்டோர் பண்றேன். சரியா? ஸ்டோர் பண்ணிட்டு ஸ்விட்ச் கேஸ்ல ஐ நான் என்ன செய்யறேன் யூஸ் பண்ணி நான் கேஸ் 0 என்ன செய்யறேன்னா ஐ இஸ் 0ன்னு பிரிண்ட் பண்றேன். அடுத்தது பிரேக் பண்றேன். சரியா? 0 இருந்தா அதனால பிரேக் ஆயிரும். இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் ரன் ஆகாது. சரி, அடுத்த கேஸ் 1ல என்ன செய்யறேன் ஐ இஸ் 1ல பிரிண்ட் பண்றேன். சரியா? அது ஐ 1 இருந்தா செய்யும் உங்களுக்கு அது அதோட பிரேக் ஆயிடும். அது ஐ 2 இருந்தா செய்யும் அது ஐ இஸ் 2 உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். அடுத்த டிஃபால்ட்ல இன்படி கொடுக்குறேன். சரியா? இப்ப ரன் பண்ணி பார்க்குறேன். சரியா? அவுட்புட்ல என்ன வருது ஐ இஸ் 2 வருது. என்ன ரீசன் நாங்க மேலே கொடுத்துட்டோம் ஐ ஈக்குவல் டு 2 கொடுத்துட்டோம். அப்ப 2 இருக்கும்போது மட்டும்தான் என்ன செய்யும் எங்களுக்கு அது ரன் ஆகும். அந்த கேஸ் 2 வரும்போது உங்களுக்கு என்ன செய்யும் ரன் ஆகி ஐ இஸ் 2 உங்களுக்கு பிரிண்ட் ஆகி பிரேக் ஆகிடும். சரியா? அது வரைக்கும் என்ன செய்யும் அந்த ஸ்விட்ச் கேஸ் உங்களுக்கு ரன் ஆகிக்கொண்டே இருக்கும். ஐ 2 வரும்போது என்ன செய்யும் அது பிரேக் ஆகும். சரியா? என்னது நாங்க இன்னைக்கு பார்த்து என்னது ஜாவால ஸ்டேட்மெண்ட் பிரேக் ஸ்டேட்மெண்ட் கன்வினியன்ஸ் ஸ்டேட்மெண்ட் பார்த்துருக்கோம். சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.